வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நாம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பயிற்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 2024 மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசி அதிபதியாகிய குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அமைப்பு அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க. பட் இந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ குறிப்பா செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி மாறுறது ஒரு நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துல மாறி உச்சம் பெறுகிறார். ஸோ இது வரைக்கும் நீங்க பிளான் பண்ணது, இது வரைக்கும் நீங்க ஜனவரி மாதம் சில விஷயங்கள் செய்ததுக்கு வேணுங்கிற பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் பிப்ரவரி மாதம் வருகிறது. சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய சம்பவங்களாக அமைகிறது. எக்ஸிகியூஷன் டைமாக அமைகிறது. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை எழுதி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. தொழிலதிபர்களுக்கு கையில் வருமானம் கொடுத்த வியாபாரம் செய்த விஷயத்துக்கு நல்ல லாபம் வரக்கூடிய விஷயமாகவும், இது வரைக்கும் முதலீடு பண்ணதுக்கு கொஞ்சம் லாபம் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், உத்தியோக உயர்வு எதிர்பார்க்கிறவங்க, ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்க, இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு. சுக்கிரனும் 2ஆம் இடத்துல 8ஆம் வீட்டில் வரனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதா இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 கிரகங்கள் 2ஆம் இடத்துக்கு மாறி குறிப்பா செவ்வாய் உச்சம் பெறுறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பலன் தான். ராசியை குரு பார்க்கறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நபர்களுக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய
ஒரு மாதமாக நாம் வந்து பிப்ரவரி 2024 கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாம். சந்திராஷ்டம் நாட்களாக பார்த்தீங்கன்னா 21, 22 பிப்ரவரி 21, 22 பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு விஷயமோ ஒரு முக்கிய முடிவுகளோ எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அந்த நாட்களில் வந்து நம்ம மைண்ட் வேவரிங் ஆகும், சரியா இருக்காது. அதை நீங்க தவிர்க்கலாம். ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.